அண்ணா நாம் தமிழ் கட்சி பொறுப்பாக இருக்கிற மாவட்ட செயலாளராக 2026 ஒரு புதிய மாற்றம் கொண்டு வரணுன்றது போராட்டுகிற சீமானண்ணே 2026 அப்படியாண்ணே ரொம்ப சந்தோஷம் என்ன. சரி வரேன். அண்ணா நாம் தமிழர் கட்சி வந்து வரோம். இதில் பாருங்க 16-13 வருஷமா வந்து சீமானண்ணன் வந்து போராடி நிற்கிறது. யாரு கூட? திமுக கூட, அதிமுக கூட. எதுக்காக? தமிழ்நாட்டு மக்களுக்காக. அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா 50-60 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அமைச்சர்கள், அவங்கள சார்ந்த அமைச்சர்கள், அவங்கள சார்ந்த சொந்தக்காரங்க, அவங்களோட பிள்ளைங்க, அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கும், அவங்க குடும்பம் தான் நல்லா இருக்கும், அவங்க விடுவாங்க. ஜி ஸ்கொயர் இங்கே போட்டுருக்காங்க தெரியுங்களா? 600 ஏக்கர் 60 ஏக்கர் போட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் யார் ஓனர்? ஸ்டாலினோட மருமகன் தான் ஓனர். எல்லா சாராய கம்பெனி எஸ்என்ஜே உட்பட எல்லா சாராய கம்பெனியும் ஓனரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று திமுக இருப்பான், இல்லைன்னா அதிமுக இருப்பான். அதனால விளைவு என்ன? நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது பசங்களோட பசங்களா சேர்ந்து அவங்க சரக்கு அடிச்சுட்டு போறாங்க. சரக்கட்டை விட போறாங்க. அதையும் தாண்டி போதை சாக்லேட்டு, போதை மாத்திரன்னு போயிட்டாங்க. திரும்பி மீட்டு கொண்டு வர முடியல, கஷ்டம். போதைக்கு அடிமையாகிட்டானுங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? திமுகவும் அதிமுகவும் தான். நம்ம வரி கட்டுறோம், தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வரி கட்டுறோம், பஸ்ஸில் போனால் டிக்கெட் எடுக்கிறோம், ட்ரெயினில் போனால் டிக்கெட் எடுக்கிறோம், எல்லாத்துக்குமே நம்ம காசு கொடுக்குறோம். ஊசியில் கொடுக்கறது என்ன? மருத்துவமும் கல்வி தான். அது தரமாக இருக்குதா? இல்லை. பூஞ்சேரி கவர்மெண்ட் ஸ்கூலில் பூஞ்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாமே தரமாக கிடைக்குதா? இல்லை. ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா செங்கல்பட்டுக்கு போகணும். செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலையாவது எல்லாமே தரமாக கிடைக்குதா? அதுவும் இல்லை. சென்னை ஜிஹெச்சுக்கு போகணும். சென்னை ஜிஹெச்சில் தரமாக கிடைக்குதா? இல்லை, இது முடியாது, எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் செத்து போகிறாங்க. ஆனால் இதுவும் அப்பல் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை மலர் ஹாஸ்பிட்டல்லையோ யாராவது செத்து போகிறாங்களா? அங்கே இருக்கிற உயர் சிகிச்சையை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கிடைக்கல. அப்போ அது கொடுக்காதது யாருடைய தப்பு? ஆட்சியோட தப்பு. ஓட்டு வாங்கும்போது மட்டும் 1000 கொடுக்குறாங்க, 500 கொடுக்குறாங்க, நம்மளை கூட்டு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க, எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. நம்ம கிட்ட ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நம்மளை தூரத்துக்கு போட்டுடுறாங்க. எல்லா இயற்கை வளங்களையும் சுரண்டி 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 வித்துடுறாங்க. மலையை குடையிறாங்க. ஆத்து மண்ணா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கு ஆத்து மண் இங்க இருந்து எடுக்கிறாங்க. ஏன் வேற ஏதோ ஊர்ல ஆத்து மண்ணே கிடையாதா? இங்க இருக்கிற மண் எடுத்து இங்க இருக்கிற எடுக்காங்க. அதை கான்ட்ராக்ட் ஓனர்களுக்குலாம் எவ்வளவு பணம் போகுது பாருங்க. எவ்வளவு ஆழத்துக்கு மண் எடுத்துக்கலாம் பாருங்க. மழை பெய்ஞ்சுன்னா குளமா தண்ணி நிக்குது. அங்க எப்படி இதை விவசாயம் பண்ண முடியும்? விவசாயம் எங்கேயும் கிடையாது. எல்லாத்தையும் பிளாட் போட்டு வித்துட்டு எல்லா மரங்களையும் சுரண்டி சுரண்டி வித்து அழிச்சு தீர்த்துட்டானுங்க. எல்லா பிள்ளைங்களையும் போதைக்கு அடிமையாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஆட்சி இந்த நிலைமை மாறணும் அப்படின்றதுக்காக தான் யாராவது புதுசா ஒருத்தவங்க வரணும். புதுசா வரவங்க அவங்களுக்கு இயற்கை மேல அவங்களுக்கு உண்மையாவே பற்று இருக்கணும். இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து ஆடு மாடுகள் மாநாடுன்னு போட்டாரு. எதுக்காக? ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால ஆடு வச்சுக்கிறது வேஸ்ட் சொல்லிட்டு வித்துட்டு போயிடுறாங்க. ஆடு மாடு இல்லைன்னா எப்படி? ஆடு மாடு இல்லாம எப்படி பால் கிடைக்கும்? பால் எல்லாம் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால இது எல்லாத்தையுமே சிந்திச்சு 13 வருஷமா மக்கள்கிட்டயே போராடிங்கிற சீமானண்ணன். இந்த தடவை நீங்க வந்து கண்டிப்பா ஓட்டை மாத்தி போடணும். புதுசா யாராவது ஒருத்தவங்க இயற்கை மேலையும் மக்கள் மேலையும் அன்பும் பாசம் உள்ளவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும்னா நீங்க போறது இல்லாம உங்களை சுத்தி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம பிள்ளைங்க எதிரில் வர்றதுக்கு நம்ம இந்த பூமியை விட்டுட்டு போனோம். இது வந்து வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான். நம்ம 50 வருஷம் வாழ்ந்துட்டோம். நம்ம பிள்ளைங்க அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷமாச்சு வாழணும்ல. அதுக்கேற்ற மாதிரி பூமியை விட்டுட்டு போனோம்ல. அதனால சிந்திச்சு இந்த தடவை 2026 சீமானனுக்கு ஓட்டு போடுங்க. சின்னத்துக்கு 2026 ஓட்டு போடுங்கம்மா. சுத்தமான தண்ணி, சுத்தமான சுகாதாரமான மருத்துவம், எல்லா ஏழை பிள்ளைங்களும் வந்து பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்கணும்னு சொல்லிட்டு 13-16 வருஷமா போராடி நிற்கிறாரு. போதையே இல்லாத தமிழ்நாடு உருவாகணும். ஏன்னா எல்லா சாராயம் விற்கிற ஃபேக்ட்ரியும் பார்த்தீங்கன்னா திமுக காரன் விற்பாங்க, இல்லைன்னா அதிமுக காரன் விற்பாங்க. இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். மண் வள கொள்ளை இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம். அடுத்து வர சந்ததிகளுக்கு இந்த பூமியை வந்து சுத்தமாக விட்டுட்டு போகணும் இயற்கை வளங்களோட அப்படின்ற போராடி நிற்கிறாரு. இந்த வாட்டியாவது வந்து திமுக இல்லாமல் அதிமுக இல்லாமல் ஒரு புதிய கட்சிக்கு ஓட்டு போடுங்கம்மா. விவசாய சின்னத்துக்கு போடுங்க. நாம் தமிழ் கட்சிக்கு இதை சொல்றது எல்லாத்தையுமே செய்வார். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. உங்களை எனக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம்னா 2026 தேர்தல் வரப்போகுது. இத்தனை வருஷமா வந்து திமுகக்கோ இல்ல அதிமுகக்கோ இல்ல அது கூட்டணி கட்சிகளுக்கோ நீங்க ஓட்டு போட்டுருப்பீங்க.
ஆனா பலன் என்னன்றதை நீங்க கண்கூடா பாக்குறீங்க. தலைவர் பக்கண்ணா போன வாட்டி வந்து 2018 2021 8% ஓட்டு வாங்கினாரு. இந்த வாட்டி அதிகம் வாங்குவார், நீ கவலைப்படாத. நாங்க ஆட்சிக்கு வந்து இவங்களை துரத்தி அடிச்சுட்டு இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து பேசுற ஆளு தமிழ்நாட்டில் ஒரு பையனே கிடையாது, ஒரு பையனே கிடையாது தலைவரே. நம்பர் 1 தான். ஆனா வர வைக்கணும். நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கட்சியை விட வந்து 3 இடத்துல வந்துருக்காங்க, 8% ஓட்டு வாங்கிக்கிறாரு போன வாட்டி. இந்த வாட்டி கண்டிப்பா வருவாரு. மக்கள் ஓட்டு போடணும், உண்மையா சொல்றேன். என் ஓட்டா போட போறப்பா, தலைவன் தான் ஓட்டு போட ஆகணும். காரணிகள் நல்லா நீ பேசு, தமிழ்நாட்டை பேசக்கூடிய ஆள் யாரு? இவருடா, வேற ஆள் பேசக்கூடிய ஆளு இல்ல. இந்த கொலை வைக்கிற அஜித் குமார் நம்பர் 1 பேசுறாரு, வேற ஏதாவது வெளியே வந்து பேசலாம், ஒரு ஆள் பேசுறது இல்ல. நம்ம தலையில பணம் இல்ல, அரை பேச்சுல பக்கா பேச மாட்டாங்க அவங்க. ஏன் சொல்லுங்க? கட்டிங்க பணம், அவங்க தானே குற்றவாளியே. அந்த முதலமைச்சர் அவனா துணை நான் எப்படி பேசுவாங்க? கட்டி வாங்க பாட்டிடா. உண்மைதான், தலைவன் மெயினுங்க. உங்களா மாதிரி ஆளுங்க வந்து களத்துக்கு வரணும்னு. ரொம்ப தேங்க்ஸ், நன்றிண்ணா. களத்துக்கு வரணும். ஓகே, ஆமா. களத்துக்கு வந்து நீங்க பேசுனீங்கன்னா தான் நமக்கு ஓட்டு பெருகும். அப்பதான் இவங்களை விரட்டி அடிக்க முடியும். படிச்ச இளைஞர்கள் எல்லாம் ஓட்டு இவர்தாங்க போடுறாங்க. அஜித் மேட்ல எல்லாம் பாக்குறாங்க மக்கள் எல்லாம், இப்போ ஃபேஸ்புக் எல்லாம் சிறப்பா வந்து இவரே ஜெயிப்பாரு, கவலைப்படாதீங்க. வாழ்க்கை வளமுடன். சரி, நன்றி. ஓகே, நாங்க எடுத்துருவா. சரி, கையில கொடுங்க. அவருக்கு கேட்டாப்பல. அப்படியா? அவருக்கு ஒரு செடி கொடுங்க, இவருக்கு ஒரு செடி கொடுங்க, கையில கொடுங்க. ஐயா நீங்க கொய்யா எடுத்துங்க, அவர் நெல்லிக்காய் கம்பல் பண்ணி கேட்டாரு. அக்கா அக்கா, நான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரேங்க. 2026 இயற்கை வளங்களையும் இயற்கையை நேசிக்கிற மாதிரி ஆடு மாடுகள் நேசிக்கிறவர் தான் எங்கள் அண்ணன். போன 7ஆம் தேதி வந்து மதுரையில் ஒரு மாநாடு ஒன்று போட்டாருங்க, ஆடு மாடு மாடாடுன்னு சொல்லிட்டு. எல்லாம் சிரிச்சாங்க. மனுஷங்கிட்ட பேசுறது விட்டு ஆடு மாடு பற்றி. அது ஏன் நடத்துனாருன்னா, மேய்ச்சல் நிலங்கள் மைக்கால் புறம்போக்குன்னு ஒரு இடம் இருக்குங்க, அது வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தான். அந்த இடத்துல ஆடு மாடை மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடாவடியாக ஆடு மாடுகளை விரட்டி அடித்தாங்க. நம்ம வீட்டில் நிறைய மாடுகள் ஆடுகள்லாம் வச்சுருக்கோம். ஆடு மாடுகள் தான் உயிர்மை நேயம். எதிர்காலத்தில் வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையானது, அதை வச்சு தான் நிறைய பேர் சம்பாதிச்சாங்க. 2026 இயற்கையை நேசிக்கிற சீமானனுக்கு நீங்கள் ஓட்டு போடணுங்க. இதுக்காக ஒரு காரணத்துக்காக போடணும். நீங்கள் திமுக அதிமுக விரட்டி விட்டு புதிய அரசியலை பண்ணுறவங்க யாராவது, எதிர்காலத்தை வந்து நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்க யாருன்றதை பார்த்து நீங்கள் ஓட்டு போடணும். சீமானனுக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணுங்க. அக்கா, உங்களுக்கு தெரியும் ஆடு மாடு எவ்வளோ வீட்டுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. அது எங்களுக்கும் தெரியும். அதனால தான் இந்த மாநாடே நடத்தினாரு. இந்த செடியை வச்சுக்கோங்க, பின்னாடி வைங்க. கண்டிப்பாக விவசாயி இல்லைன்னா நாடே இல்லை, வாழ்க்கையே இல்லை, வாழ்வே இல்லை. அதனால விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. 2026 ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குங்க. அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி பேசுகிற ஒரே கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அவங்களுக்கு வேற யாரும் அதை பற்றி பேசவே மாட்டாங்களே, அப்படிதானே? இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு இலவசமான கல்வி, தரமான கல்வி, தரமான மருத்துவம், தரமான குடிநீர், தரமான காற்று, இயற்கை வளங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்ட சூழ்நிலை, இதெல்லாம் உள்ள பூமியில் நம்ம அடுத்த தலைமுறைகள்லாம் வாழணும்னா நமக்கு அதையெல்லாம் செய்து கொடுக்குற ஒரு கட்சிக்கு தானே ஓட்டு போடணும். சீமான் அதை தான் பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் அதை செய்தாரன்னு சொல்கிறாரு, வாக்கு கொடுக்காரு. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து மாற்றி ஓட்டு போட்டீங்க, ஒன்றும் நடக்கலைல்ல. இயற்கை வளங்களெல்லாம் அழிஞ்சது தான் மிச்சம். அதனால் இந்த ஒரு தடவை ஜாதி மதம் சினிமா இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஓட்டு போட்டு. சரியா? இந்த மாற்றத்தை எல்லாம் நம்ம கொண்டு வருவோம். மாற்றத்துக்கான புதிய தொடக்கமாக இருக்கட்டும் இது. சரியா? இன்னும் நம்ம வந்து மாற்றி அவங்களுக்கே ஓட்டு போட்டு நம்பி ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாதுல்ல. அப்போ இருக்கிறதும் போயிடும் நமக்கு. சரியா? கட்டாயமா அதை படிச்சு பாருங்க. சரியா? என்னெல்லாம் இருக்கு வரணும் கட்டாயமா. நீங்க உங்ககிட்ட இருக்காது அந்த உணர்வு பண்ணணும். சரியா? மாற்றம் அரசாங்க நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்காகவும் மருத்துவ செலவுக்கு தான் முக்கியமா தேவைப்படுது. மருத்துவ செலவு தான் கல்விக்காக பண்ற செலவு தான் அதிகம். இந்த தரமான கல்வி, இந்த தரமான மருத்துவம் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஏன் போய் கஷ்டப்படணும்? இலவசமா கிடைச்சீங்கன்னா நமக்கு லேசா இருக்கும். இந்த தண்ணிக்கு வரி வாங்குறாங்க, ஆனா தண்ணி கரெக்டா குடுக்குறானா? உட்காருங்க நீங்க உட்காருங்க அதுல உட்காருங்க. இந்த தரமான கல்வி எப்படின்னா, இப்போ எம்எல்ஏ பையனோ இல்ல எம்பி பையனோ இல்ல முதலமைச்சர் பையனா இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறானா, அந்த ஸ்கூல் கண்டிப்பா வந்து
நம்ம முதலமைச்சர் பையன் படிக்கிறாரு, அதனால வந்து அந்த ஸ்கூல்ல வந்து கல்வியோட தரம் வந்து கண்டிப்பா உயரும். அந்த முதலமைச்சர் இதுவே வேணாம் நான் இல்ல சொல்றேன், அந்த நம்ம வேற எதுனா வாயில இருந்து வந்துரும். இல்லக்கா பரவாயில்ல, உங்களுக்குள்ள இருக்கிறது சொல்லுங்க, தப்பு இல்ல, உண்மையில இது நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, பட் இருந்தாலும் வந்து வேணாம். ஏன்னா மாற்றத்துக்காக தயாராயிட்டீங்க, நீங்க தயாராயிட்டீங்க, ஆமா தயாராயிட்டீங்க. பேசணும் அவசியமே இல்ல. இல்ல என்னோட இதுக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு சரி புரியுது, சரி தெரிஞ்சுனா நான் சந்தோஷம். ஆமாக்கா, தெரியுதோ தெரியலையோ அண்ணா, சரிக்கா, அண்ணனோ தம்பியோ ஆக மொத்தத்துல எல்லாம் மாற்றம் வேணும், மாற்றம் வேணும் என்ன மாற்றம் கண்டிப்பா வேணும். நமக்கு மாற்றம் தேவை. சரி ரொம்ப நன்றி. மகாலிருமா இல்ல நான் இது கிளம்பக்கா. நீங்க கேளம்பாக்கம். ஆமா நான் கடும்பாடி. ஆமா எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து தான் வரோம், எல்லாம் நானே மகாபலிபுரம். அப்படியா? சரி சரி, வளர்ந்தது எல்லாமே எல்லாம் மகாபலிபுரம்.